Hi everyone, welcome to my channel Linga's Classroom. I am Madharsi. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா multiplication tricks of 11 and 111. இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து within few secondsல வந்து உங்களால வந்து போட முடியும். இதுக்கு முன்னாடி வந்து multiplication tricks of 9 series ஓட இது வந்து போட்டுருக்கேன். in case அது வந்து பார்க்காதவங்க descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து multiplication trick of 11 111 வந்து பார்க்க போறோம். So let us start the class. First sum வந்து 126 into 11 அப்படி போடுறேன். இப்போ பாருங்க லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு 6 இருக்கு. நான் அதை அப்படியே as it is எழுதிட்டேன். அடுத்தது 6 plus 2 8 2 plus 1 3 1. இதுதான் இதோட ஆன்சர். லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு அது அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த ரெண்டு டிஜிட்டை வந்து ஆட் பண்ணேன். 6 plus 2 8. அப்புறம் இந்த ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணிருக்கேன். 2 plus 1 3. அதுக்கப்புறம் 1 அப்படியே போட்டுட்டேன். இப்போ இன்னொரு சம் பாருங்க. டூ 64 into 11 இருக்கு. இப்போ 4 நான் வந்து அப்படியே போடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு வந்து 10 இருக்கு. 10 அப்படியே போடுங்க. அடுத்து இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். 6 plus 2 8. இந்த 2 நான் அப்படியே போடுறேன். இப்போ இதோட ஆன்சர் எப்படி நமக்கு கிடைக்கும்னா 4 0 போட்டுக்கோங்க. இந்த 1 வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 8 plus 1 என்ன வரும் 9 வரும். 9 2 இதுதான். இப்ப ஆட் பண்ணும்போது ரெண்டு டிஜிட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி 2 டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அது கேரி பண்ணிக்கோங்க. அடிஷன்ல நம்ம எப்படி கேரி பண்ணிட்டு ஆட் பண்ணி போடுவோம் அதே மாதிரி தான் இதுலயும் போடணும். இதுல 10 இருக்கு. அந்த 0 போட்டுட்டு இந்த கேரி 1 வந்து இதோட நான் சேர்த்து 8 plus 1 9 போட்டேன். அப்புறம் 2 அப்படியே போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போ 1434 into 11 இருந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4 போட்டாச்சு. 4 plus 3 7. 4 plus 3 7. 4 plus 1 5 1. இதுதான் இதோட ஆன்சர். அதுவும் வந்து இதுலயும் டபுள் டிஜிட் ஏதாவது வந்துச்சுன்னா ரெண்டு டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா கேரி பண்ணிட்டு நம்ம அடுத்த நம்பரோட ஆட் பண்ணி போடணும். இப்போ அதுலயும் ஒன்று பார்த்துடலாம். இப்படி இருக்கு. So 2734 into 11 இருக்கு. இப்போ 4 போட்டாச்சு. 3 plus 4 7. 7 plus 3 10. 2 plus 7 9. 2 போட்டாச்சு. இப்போ நான் ஒரு 4 போடுறேன். 7 அப்படியே இருக்கு. இங்க 0 போட்டுட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க 1. இதுக்கும் என்ன வருது 10 வருது. இந்த 1 இதோட ஆட் பண்ணி போடுங்க. இப்போ 30,074 தான் இதோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நீங்க எவ்வளவு டிஜிட்ஸ் கொடுத்தாலும் 2 2வா ஆட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்ல இருந்து 2 2வா ஆட் பண்ணிட்டே வந்துட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 டிஜிட்ஸ் ஆனீங்கன்னா அது கேரி பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. இதுல வந்து 6 டிஜிட்ஸா இருந்தாலும் சரி 7 டிஜிட்ஸா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இன்டூ 11 பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தான். எவ்வளவு நம்பர் கொடுத்திருந்தாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் வந்து கொடுக்குறேன். 5th இப்போ 126 into 33 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா போகணும்னா நீங்க இப்படி பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 126 into 11 வந்து ஈஸியா பண்ணிடுவீங்க. 6 8 3 1 அப்புறம் into 3 வர போடுங்க. அப்ப 6 3s are 18 1 8 3s are 24 plus 1 25 2 இருக்கு. 3 3s are 9 9 plus 2 11 1 1 3s are 3 plus 1 4. இதுதான் வந்து இதோட ஆன்சர். அதே மாதிரி தான் till வந்து 88 வரைக்கும் நீங்க இதே மாதிரியே போடலாம். எப்பொழுதுமே வந்து 11ஓட நீங்க போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம். அதுக்கப்புறம் வேண்டா 3 இருந்தா 3 33 இருந்தா 3 போடுங்க. 44 இருந்தா 4 போடுங்க. 55 இருந்தா 5 போடுங்க.
66க்கு 6 அப்புறம் 7 8 9க்கு வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் ஆஃப் 9 சீரீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி போடலாம். 88 வரைக்கும் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்க போடலாம். ஸோ பிரிச்சு இந்த மாதிரி போட்டீங்கன்னா சீக்கிரமா போடலாம். அது இந்த டிஜிட்ஸ் வரைக்கும் 4 டிஜிட் இருந்துட்டு இன்டூ 33 கொடுத்தாலும் சரி, இல்ல 5 டிஜிட்ஸ் இன்டூ 33 இல்ல இன்டூ 44 பண்ணாலும் நீங்க இதே மாதிரி வந்து போட்டு நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 11க்கு வந்து 111க்கு எப்படி மல்டிப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். 126 into 111 இருக்கு. இப்போ இதை வந்து 3 1s இருக்கிறதுனால 3 நம்ம பிரிச்சு நம்ம போடணும். as it is எப்பொழுதும் போல 6 plus 2 8. அப்ப இது இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப 8 plus 1 9. இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணி போடணும். ஸோ 6 plus 2 plus 1 அதுதான் வந்து 9. அடுத்து இந்த 2 டிஜிட்ஸ் மட்டும் கடைசியா எழுதுங்க. 2 plus 1 3 1 போட்டாச்சு. இப்போ வந்து 4 டிஜிட் நம்பர் இருக்கு. 1 4 2 3 into 1 1 1 இருக்கு அப்படின்னா பாருங்க, அந்த 3 வந்து நான் போட்டாச்சு. இப்போ 3 plus 2 5. இப்போ 3 டிஜிட்ஸ் அதான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ வந்து ஆல்ரெடி 5 இருக்கு. 5 plus 4 9. இப்போ இந்த 3 டிஜிட்ஸ் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த 3 டிஜிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ 2 plus 4 plus 1 வந்து 7. இப்போ இந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 4 plus 1 5. லாஸ்ட் நம்பர் அப்படியே நீங்க போட போறீங்க. நாம வச்சுக்கோங்க 3 டிஜிட்ஸா பிரிங்க. அப்புறம் 3 டிஜிட்ஸா படிச்சுட்டு இந்த 3 டிஜிட்ஸ் வந்து போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு சம் வந்து போடுறா உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ 5 வந்து போட்டாச்சு. இப்போ 5 plus 4 வந்து 9. இப்போ இந்த 3 டிஜிட்ஸ் தான் நான் எடுக்க போறேன். 9 plus 3 வந்து 12 அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் கேரி பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 plus 3 7 7 plus 2 9. இப்போ இந்த 2 டிஜிட்ஸ் 2 plus 3 5. இந்த 2 அப்படியே நம்ம போட போறோம். இப்போ நம்ம அப்படியே ஆன்சர் எழுத போறோம். இந்த 5 அப்படியே வரப்போகுது, 9 அப்படியே தான் வரப்போகுது, இந்த 2 வரப்போகுது. இங்க வந்து கேரி 1 நான் வந்து பண்ணா 10 கிடைக்கும். அதே மாதிரி இங்க கேரி 1 பண்ணுங்க 6 2. வச்சுக்கோங்க. இதுதான் இதே மாதிரி வந்து 2 டிஜிட்ஸா இருந்தாலும் சரி, 3 டிஜிட் எந்த இதுக்கா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 2 டிஜிட்ஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம அடிஷனல் எப்படி நம்ம கேரி பண்ணிட்டு நம்ம போடுவோம், அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே போட போறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 5 டிஜிட்ஸ்ல வந்து ஒரு சம் வந்து போடுறேன் பாருங்க. இப்படி இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து 4 டிஜிட்ஸ் தான் இருக்கு, இதுல 5 டிஜிட்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்ப எப்படி பிரிக்கணும்னா இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த 3 இந்த 3 நாம வச்சுக்கோங்க. 3 3 நம்ம பிரிச்சு நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 4 போட்டாச்சு. 2 plus 4 6. அப்புறம் இந்த 3 டிஜிட்ஸும் சேர்த்து நம்ம போட போறோம். ஸோ 4 plus 2 plus 3 அப்போ வந்து 9 போட்டாச்சு. அடுத்து 2 plus 3 plus 1. இப்போ இது என்ன வரும்னா 6 வரும். அடுத்து வந்து இந்த 3 டிஜிட்ஸ் போடுங்க. 3 plus 1 plus 2 அப்ப 6. அப்புறம் கடைசியா இந்த 2 போடணும். எப்படி இந்த 2 போடுறோமோ அதே மாதிரி கடைசியா இந்த 2 போடணும். அப்ப 3 2. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இதே மாதிரி வந்து கேரி வர மாதிரி இருந்துச்சுன்னா கேரி போட்டா அதுவும் அதே மாதிரி தான் நம்ம போட போறோம். அதுல ஒரு சம் போடுறோம், உங்களுக்கு என்ன புரியும். 2 6 3 4 2 into 1 1 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இப்படி அதுக்கப்புறம் இந்த 3 இந்த 2 டிஜிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா எப்பொழுதும் போடணும்.
இப்போ 2 போட்டாச்சு. இந்த 2 வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ 6 + 3 சாரி 6 + 3 9 வருது. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுற போது 6 + 3 9 9 + 4 வந்து 13. இந்த 13 நான் அப்படியே போடுறேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துக்க போறோம். ஸோ 6 + 3 வந்து 9 9 + 2 வந்து 11. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்க போறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் அப்போ 6 + 2 8 சாரி 6 + 2 8 நெக்ஸ்ட் வந்து 2. இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்னா இந்த 2 அப்படியே இருக்க போது 6 9 3 இது +1 போட்டோம்னா 12 11 ஆல்ரெடி இருக்கு. அப்ப 12 வந்துரும். இந்த +1 வந்து இந்த கேரி 1 இங்க வந்துரும். அப்ப 9 2. அப்ப இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி நம்ம கேரி வாங்குறோமோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து கேரி வாங்க போறோம். கேரி பண்ணி நம்ம ஆட் பண்ணி போடணும். அதே மாதிரி தான். I hope you understand this class. Please subscribe my channel and get notification by clicking the bell icon. Thank you for watching this video.